பிரைஸ் தி லார்ட். பலவீனம் உள்ளவர்களை நாம் சந்திக்க செல்லும் போது அவர்களை தைரியப்படுத்தும் விதமாக அவர்கள் இருதயத்தை காயப்படுத்தாமல் நம்மால் பேச முடியும் என்றால் மாத்திரம் அப்படிப்பட்டவர்களை நாம் சந்திக்க செல்கிறது நலமாக இருக்கும். இன்னும் சில இக்கட்டான சூழ்நிலையில் இருக்கிறவர்களை இருதயத்தை கரைய பண்ணாமல் தைரியப்படுத்தும் வார்த்தைகளை நம்மால் கூற முடியுமானால் அப்படிப்பட்டவர்களை அந்த சூழ்நிலையில் சந்திக்கிறது அது நலமாக இருக்கும். ஆனால் ஒருவரின் இருதயத்தை கரைய பண்ணுகிற வார்த்தைகள் நம்மிலிருந்து வெளிப்படுமானால் நாம் அந்த இடங்களில் செல்லாமல் அதை தவிர்க்கிறது நமக்கும் ஆசீர்வாதமாக இருக்கும், அவர்களுக்கும் ஆசீர்வாதமாக இருக்கும். கர்த்தரை உத்தமமாய் பின்பற்றுகிறவர்கள் என்றைக்கும் மற்றவர்களின் இருதயத்தை கரைய பண்ணவே விட மாட்டார்கள். யோசுவா 14வது அதிகாரத்தின் 8வது வசனத்தில் நாம் வாசிக்கும் போது, ஆனாலும் என்னோட கூட வந்த என் சகோதரர் ஜனத்தின் இருதயத்தை கரைய பண்ணினார்கள், நானோ என் தேவனாகிய கர்த்தரை உத்தமமாய் பின்பற்றினேன் என்று காலேப் கூறியதான ஒரு வார்த்தையை நாம் இங்கே வாசிக்க முடிகிறது. கர்த்தரை உத்தமமாய் பின்பற்றுகிறவர்கள் என்றைக்கும் மற்றவர்களின் இருதயங்களை கரைய பண்ண விடவே மாட்டார்கள். கர்த்தரை பின்பற்றுகிறவர்களின் வார்த்தை மற்றவர்களை தைரியப்படுத்துகிற வார்த்தைகளாக இருக்கும். ஒருவேளை இந்த நாளில் நாம் மற்றவர்களின் இருதயத்தை கரைய பண்ணி கொண்டிருப்போம் என்றால், மற்றவர்களின் இருதயங்களை வாழ்க்கையை சோர்வு அடைய செய்து கொண்டிருப்போம் என்றால், இந்த நாள் நம்மை தானே தாழ்த்தி கர்த்தரிடமிருந்து ஞானமாய் பேசுறதுக்குள்ள கல்விமானின் நாவை நாம் கேட்க வேண்டிய அவசியமாக இருக்கிறது. கல்விமானின் நாவு நமக்கு கர்த்தர் தரும்போது எந்த சூழ்நிலையில் எப்படி பேச வேண்டும் என்று கர்த்தரே நமக்கு போதித்து வழி நடத்துகிறவராக இருக்கிறார். கர்த்தர் நம்மை அப்படிப்பட்டவர்களாக மாற்றுவாராக. இந்த நாளிலும் ஒரு தீர்மானம் எடுங்க. எந்த சூழ்நிலையிலும் மற்றவர்களை கரைய பண்ணுகிறவர்களாக இல்லாமல் கர்த்தரை உத்தமமாய் பற்றி கொண்டு எல்லாரையும் தைரியம் அடைய செய்கிற வார்த்தை, ஒரு கல்விமானின் நாவு என் நாவில் அமரட்டும் என்று ஜெபியுங்கள். கர்த்தர் நிச்சயமாய் உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you all.